மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், வாங்க வாங்க. பொண்ணு மாப்பிள்ளை இவங்களுக்கு அளவெடுத்துருங்க. சரிங்க மேடம். ஜானு, கடைக்கு போனா என்ன டிசைன்னாலும் பார்த்து வாங்கலாம். எதுக்கு இந்த அளவு எடுக்கிறதெல்லாம்? இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஜானு. அளவு எடுத்து தான் மோதிரம் செய்யணுமா என்ன? இல்ல சிபி, இது நிச்சய மோதிரம். இது ரொம்ப சென்டிமெண்டா லைஃப் லாங் கையிலேயே இருக்க போறது. அதுல கட்டிக்க போறவங்களோட பேர் இருக்கணும். இத போட்டு அந்த மெமரி வாழ்நாள் பூரா மனசுக்குள்ளேயே இருக்கும். அந்த மோதிரத்துல இருக்கிற பேரு நம்ம யாருக்கு சொந்தம்னு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் ரொம்ப பார்த்து பார்த்து செய்யறது. தமிழ், மா, என்ன உனக்கும் மோதிரம் வேணுமா? சரி, என் பேரனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் சேர்த்து அளவு எடுத்துக்கோங்க. அவங்களுக்கும் மோதிரம் செஞ்சிருங்க. ஒரு மோதிரத்துல சிபின்னு இருக்கணும், இன்னொரு மோதிரத்துல தமிழ்னு இருக்கணும். ஆனா ரெண்டுமே தமிழ் எழுத்துல இருக்கணும். ஜானு, இதெல்லாம் லைசன்ஸ் போர்டா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது ஜானு. நாம என்ன வண்டியா லேண்டா? ஒருத்தர் கையில இருந்து இன்னொரு கைக்கு ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி. எனக்கு நீ சொந்தம், உனக்கு நான் சொந்தம்னு உரிமை கொண்டதெல்லாம் தப்பு ஜானு. எனக்கு நான் மட்டும்தான் ஓனர், வேற யாருமே கிடையாது. ஒரு சாதாரண மோதிரம் எப்படி லாயல்ட்டி டிசைட் பண்ணும்? ஏன் தமிழ்னு மோதிரம் போட்டுக்கிட்டு நான் வேற ஒரு பொண்ணோட டேட்டிங் போனா என்ன பண்ணுவீங்க? டேட் பண்ற முக்காவாசி பேர் பொண்டாட்டி இனிஷியல விரல்ல போட்டுக்கிட்டு லவ்வரோட இனிஷியல தோல்ல பச்சை குத்திக்கிட்டு தான் போய் டேட் பண்றாங்க. இந்த கல்ச்சர்ல மாறணும் ஜானு. என்ன போங்க. அண்ணே, எனக்கு மோதிரம்லாம் எதுவும் வேண்டாம். எக்ஸ்ட்ராவா செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா சார்? சரிங்க சார். சிபி, என்னப்பா ஏன்டா அப்படி பேசுற? நான் பிராக்டிகலா சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. சிபி, இதெல்லாம் சின்ன சின்ன உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டதுப்பா. அதுல நீ போற போக்குல கல்லெறிஞ்சிட்டு போற. தப்பு பண்றவங்க 4 பேர் இருக்கலாம். ஆனா தப்பு பண்ணாம உண்மையா இருக்கிறவங்களுக்கு தப்பு பண்ணணுங்கிற எண்ணம் வரும்போது கூட தான் பொண்டாட்டியோட அடையாளத்தை, தான் புருஷனோட அடையாளத்தை பார்த்துட்டு மனசை மாத்திக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. என்ன மச்சான் பேசுறீங்க? ஒரு சாதாரண மோதிர விஷயத்துக்கு போய் உணர்ச்சி உணர்வுன்னு பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல அவன் உணர்வை நீங்க மதிக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அததான் அவனுக்குள்ள திணிக்க நினைக்கிறீங்க. வேற என்ன நினைக்கிறீங்க? முதல்ல அவனுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை நீங்க புரிஞ்சுக்கங்க மச்சான். அதை விட்டுட்டு அப்பா, எனக்கு இதுல விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். என்னதுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? சிபி, தமிழ், சிபி உன்னை சுத்தி சுத்தி வர மாதிரி நீ பண்ணலன்னு வை, நீ என் தமிழே கிடையாது, பாத்துக்கோ. நீங்க அளவிடுங்க. சரிங்க மேடம். வேற யாருக்காவது அளவு எடுக்கணுமா சார்? அவ்வளவுதான். ஆமா, எவ்வளவு நல்ல டெலிவரி கிடைக்கும் சார்? 1 வீக்ல கொடுத்துடலாம் சார். கொஞ்சம் சீக்கிரம். நிச்சயார்த்தத்துக்கு டைம் நெருங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. ஓகே சார், ஓகே, கொடுத்துறேன். வரேன் சார். வரேன் மேடம். வாங்க. தமிழ், இங்க பாரு. அவன் சொன்னதை நீ பெருசா எடுத்துக்காத. அவன் என்னைக்கு இருந்தாலும் உங்ககிட்ட வந்துதான் ஆகணும். எவ்வளவு சொன்னாலும் இந்த சித்தப்பா திருந்தவே மாட்டேங்கிறாரு. மாடியில நின்னுதான் தம் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவுட் ஹவுஸ்குள்ளேயே வந்து தம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா?
சித்தப்பா காரை காணோம். அப்ப யார் இங்க நின்னு ஸ்மோக் பண்றா? பிரபுவா இது? ஓஹோ, பிரபு தான் ஸ்மோக் பண்ணாரா? அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னாரே. அப்போ ஸ்மோக் பண்ற பழக்கம் இருக்குது. சிபி, டேய் சிபி, எங்க அவன்? சிபி, தமிழ சிபி எங்க? இப்பதான் பாக்கெட்ல வச்சிருந்தேன். அப்படியே இறங்கி கட்டில கடையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. போய் பாரு போ. டேய், என்னடா அது புது பழக்கம்? டேய் வா, வெளியே வா. டேய் டேய், ஓ அந்த பக்கம் இருக்கியா? இந்தா வரேன். டேய், இந்த வயசுல என்ன விளையாட்டு உனக்கு? வா வெளியே வா. டேய் சிபி குட்டி, வெளியே வாங்க. என்ன திட்டுதான் பண்ணீங்க? வெளியே வாங்க. டேய், இப்ப எதுக்கு தமிழ் எம்எல்ஏ எரிஞ்சு எரிஞ்சு விழுகுற? மிஸ்ஸஸ் தமிழ் சிபி சக்கரவர்த்தி நீங்க தானே? உன் வீட்டுக்காரு அவன் எங்க போன எங்க வேணாலும் உனக்கு தெரியாதா? ஆமா, அப்படிதான் வெளியில சொல்லிக்கணும். எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போறாரு பாரு. இல்ல, சிபி எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா முடியாதா? முடியாது. ரைட்டு. அப்ப அவன் ஏதோ உனக்கு அடிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த வெறியில தான் இப்படி கத்திக்கிட்டு இருக்க. மருந்து போற வரைக்கும் இந்த வெறி அடங்காது. நான் போயிட்டு மருந்தோட வரேன். ஒரு நிமிஷம் நில்லு. எதுக்கு என்ன கடிச்சு வைக்கிறதுக்கா? ஏற்கனவே எனக்கு மண்டை குடைச்சலா இருக்கு. தயவு செய்து விட்டு நான் கிளம்புறேன். கேடி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீதான் சிபி கூட ரொம்ப வருஷமா இருக்கல? ஆமா. உன் அளவுக்கு சிபிய தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பின்ன அவன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுல. அவனை பத்தி இன்ச்சு பை இன்ச்சா எனக்கு தெரியும். அவன் என்ன சாப்பிடுவான், எப்படி தூங்குவான், எங்க ட்ரெஸ் எடுப்பான், அவன் போடுற ட்ரெஸ் எத்தனை நாள் கழிச்சு துவைப்பான், எல்லாமே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ல ஆரம்பிச்சு கடைசி கேர்ள் ஃப்ரெண்ட் வரைக்கும் எல்லா லிஸ்டும் எனக்கு தெரியும். அப்படியா? அவன் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜெசிகா, அவன் கடைசி கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம சம்யுக்தா. அதுக்கடையில் நிறைய பேர் வந்தாங்க போனாங்க, போயிட்டு இருந்துச்சு. இல்ல, இவங்கள யாரையாச்சும் சிபி டீப்பா லவ் பண்ணிருக்காரா?